வந்து ஒரு 20 லிட்டருக்கு மேல எபோ ஒரு 25 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. தெளிவான பிரீடு வைஸான மாடுங்க. இதெல்லாம் வந்து ஃபார்ம் யூஸுக்கு தானா? ஃபார்ம் யூஸுக்கு தாங்கண்ணா. அளவான மாடுங்கண்ணா. இது ஒரு 10 லிட்டரு, அது ஒரு 12-13 லிட்டருங்க. அவ்வளவுதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. 2 வேளைக்கு 10-12. 2 வேளைக்கு இது ஒரு 10 லிட்டருங்க. இந்த ஜெர்சி அது ஒரு 12-13 லிட்டருங்கண்ணா. அது மாட்டை பொறுத்து தான் போகுங்க. 70 ரூபாய்க்கும் கிடையாது இருக்கு, 1 ரூபாய்க்கும் கிடையாது இருக்கு, அதுக்கு மேலேயும் கிடையாது இருக்கு. ஹெச்எஃப்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. எல்லாமே சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனாதான் ஒரு மாணவன் பாஸ்ன்ற மாதிரி எல்லா டைப்லும் கரெக்டா இருந்தாதான் நம்ம கரெக்டான ஒரு தொழிலுக்கு அழகு. நமக்கு வந்து மாடும் தெளிவா இருக்கணும், அந்த மேய்ச்சல்லையும் கரெக்டா இருக்கணும், நமக்கு வந்து மில்க்கும் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் மீடியமா இருக்கணும். எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் அது மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு இந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துருவோம். வெயிலுக்குலாம் தாங்குங்க. வெயில் அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வராதுன்னா இது போறது வந்து நம்ம பார்த்தோம்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். இது உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்க. நல்லா உங்களுக்கு கறவை தரம்பு இருக்குதுங்க. நல்லா காம்படி வெளிங்க. நல்லா 3 மாடு நல்லா பெரிய பெரிய மாடா இருக்குன்னா? ஆமாண்ணா, 3 மாடு பெரிய மாடுங்கண்ணா. என்ன லாக்டேஷன் இதுங்க? ஒன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் அது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் செகண்ட். நீங்க பல்லு கூட லைவா பிடிச்சி பாத்துருங்க. 6 பல்லு 4 பல்லு தாங்க. இது 6 பல்லா இருக்குது. இல்ல இது 6 பல்லு ஆயிடுச்சு. ரெண்டுமே 6 பல்லுங்க. மாடுன்னு சொல்றதோட நல்ல பிரீடான மாடுங்க. நல்லா உங்களுக்கு குறுங்கால மாடு, நல்ல மாடு அகலக்கட்டு. ஒவ்வொரு மாடு வந்து ஒரு 20 லிட்டருக்கு மேல எபோ ஒரு 25 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல தெளிவான பிரீடு வைஸான மாடுங்க. இதெல்லாம் வந்து ஃபார்ம் யூஸுக்கு தானா? ஃபார்ம் யூஸுக்கு தாங்கண்ணா. பெரிய மாடா இருந்துட்டு மட்டும் கறக்காதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரீடு குவாலிட்டி இருந்தா மட்டும் தான் கறக்கும். இது எல்லாமே நல்லா உங்களுக்கு பிரீடு குவாலிட்டியா இருக்குது. மாடோட குவாலிட்டி பாருங்கன்னா, மாடு நல்ல குட்டை மூஞ்சி, நல்லா உங்களுக்கு ஒயிட் பேஸ் இருக்குது. நல்ல மாடு இங்க அகலக்கட்டு, நல்லா உங்களுக்கு மடிக்காம்சத்துல பாருங்க. இந்த பிரீடு மாடுல எங்களுக்கு எங்க கை வச்சாலும் உதைக்காதுங்க. நல்லா மடிக்காம்சத்துல நல்லா அரடி கேப் இருக்குது. நல்ல கருங்காம்புல நல்ல அடர் பொசிஷன் பாருங்க, தெளிவா இருக்குது. இந்த மாதிரி மாடு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்படிதான் செலக்ட் பண்ணணும். மடி நல்லா இதுல இருந்து இறங்கி வருது, நல்லா முட்டிக்கு மேலங்கண்ணா. இந்த ஒரு மாடு 25 லிட்டர் கறக்குங்கண்ணா. நம்ம சொல்றது 20 லிட்டருக்கு மேல. ஆனா கண்டிப்பா 25 லிட்டர் கறந்துருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபீடு மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா, சைலேஜ் போட்டு நம்ம ஃபீடு கொடுத்தோம்னா கறக்கும். மாடு நல்லா அகலத்துல இருக்கிற மாடு, நல்ல பேட்ச் வைஸான மாடு. இது நல்லா உங்களுக்கு இம்போர்ட்டட் சம்மன் தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் போட்டு நல்ல காம்பு, நல்லா ஒயிட் காம்புங்க. அரடி கேப் இருக்குது. இது ஒரு 25 லிட்டர் கறக்குன்னா 20 லிட்டருக்கு மேலங்க. 20 லிட்டருக்கு மேல. ஆமா. இது 2வது லாக்டேஷனா. நல்ல காம்சத்துல இந்த 3 மாடும் பாருங்க, அப்படியே ஒண்ணு வச்ச மாதிரி ஒண்ணு கரெக்டா இருக்குது. தெளிவான செலெக்ஷன். இந்த 3மே தெளிவான செலெக்ஷன். அவங்களும் நல்லா அந்த ஃபீட் அனுபவத்துட்டு இருக்கிறதுனால நல்ல தெளிவான செலெக்ஷன். இங்க பாருங்க, இதோட அடர் சைஸ் பாருங்க. உங்களுக்கு எல்லா டைப்பும் நல்லா இருக்குண்ணா. உங்களுக்கு மிஷினுக்கு போட்டுக்கலாம், கைக்கு ஈஸியா கறந்துக்கலாம். நல்லா லென்த் இருக்கிறதுனால இந்த பிரீடுக்கு தகுந்த குவாலிட்டி இப்படிதான் வருங்க. நல்ல கால் கை ஊட்டத்துல, நல்ல மூஞ்சி டைப்ல தெளிவான மாடு. இந்த அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிச்சா சரிங்க. காசையும் எடுத்திருக்கேன், ஜெர்சிலையும் எடுத்திருக்கேன், நல்லா பிரீட் குவாலிட்டிலையும் எடுத்திருக்கேன். 1000-2000 எச்சா இருந்தாலும் பொருள் தெளிவுங்க. இந்த மாதிரி மாடை வந்து நம்ம அடிக்கடிக்கு மாத்த தேவை. ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 5 கண்ணுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வித்துட்டா போதுங்கண்ணா. 5 கண்ணுக்கு சொலையா வச்சுக்கலாங்கண்ணா. அதாவது நம்ம ஜெர்சி மாடு 5 மாடு வச்சுக்கிறதும் சரி, இது 3 மாடு வச்சுக்கிறதும் சரி. இந்த 2 மாடு வந்து எந்த ஒரு எடுத்து போட்டு? 2 அரியலூருக்கு போகுதுங்கண்ணா. ஒரு அளவான மாடுங்கண்ணா. இது ஒரு 10 லிட்டரு, அது ஒரு 12-13 லிட்டருங்க. அவ்வளவுதான். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. 2 வேளைக்கு 10-12. 2 வேளைக்கு இது ஒரு 10 லிட்டருங்க. இந்த ஜெர்சி அது ஒரு 12-13 லிட்டருங்கண்ணா. 2 மாடு சேர்ந்து கறக்கிறது ஒரு 25 லிட்டருக்குள்ள, ஒரு 23 லிட்டர் சொல்லி கொடுக்குறதுன்னா 2 மாடு ஒரு அளவான பட்ஜெட் மாடு. அளவான பட்ஜெட் மாடாதாலும் நல்ல குவாலிட்டியான மாடுங்க. உங்களுக்கு வந்து அவர் சொல்லிட்டாங்க, நான் தீனி எல்லாம் வாங்கி போட முடியாதுங்க, சும்மா மேய்ச்சல் இருக்கிறத கட்டுவேன், நம்ம வீட்டுல இருக்க தவிடு ஈடு போட்டு எதுனா ஒரு பில்லட்டு மட்டும் வாங்கி கொஞ்சம் போடுவேங்க. இதுக்கு அதிகமாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம தோட்டத்துல ஒரு 5 மாடு இருக்குதுங்களா, அந்த மேய்ச்சல் முறையில் இந்த மாதிரி ஒரு அளவான பட்ஜெட் மாடு தான். பட்ஜெட்டும் சொல்லிட்டாரு, எனக்கு அளவான பட்ஜெட் இந்த மாதிரி 2 மாடு பிடிச்சி கொடுனாங்க. அந்த பட்ஜெட்ல என்ன பண்ணி கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு ஜெர்சியும் கொஞ்சம் ஆல் பிளாக் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்குன்னா, இது 2 நேரம் கறவனம் சொல்லி கொடுக்கறதே ஒரு 10 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேன். லாக்டேஷன் இது இதெல்லாம் 2வது லாக்டேஷன் மேலதானா? 2வது லாக்டேஷன் மேலதான். இது போட்டா 3வது லாக்டேஷனா இருக்கணும். அது உங்களுக்கு 3வது லாக்டேஷனா இருக்கும். 2க்கு மேல போட்டு இங்க 2 கண்ணு போட்டுருக்கீங்க. இது 2 நேரம் சேர்ந்து ஒரு 12 லிட்டர் கறக்கலாங்க. நம்ம சொல்றது 10 லிட்டர் சொல்றோம். ஏன்னா அதை சொல்றோம்னா இல்ல பிரீடு வச்சு சொல்றோம். இந்த அளவான பட்ஜெட்ல நல்லா குட்டை மூஞ்சி, நல்லா வளைஞ்ச கொம்பு மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு 5 லிட்டர் கறக்கலாம்.
நம்ம சொல்றது 10 லிட்டர் தான் சொல்றோம். அவங்க நல்லா ஃபீடு மேனேஜ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 5 கறக்கும். ஆனா அந்த அளவுக்கு அவங்க பண்ண போறது இல்ல. ஒரு மேய்ச்சல் முறையா நம்ம இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி. இது நல்லா மொட்டை இப்ப அளவான பட்ஜெட்டுக்கு நம்ம தெளிவான குவாலிட்டியா தான் எடுத்து கொடுக்குறோம். இதுவும் பாருங்க, இது ஒரு 5 லிட்டர் கூட கறக்கலாங்க. நம்ம சொல்றது ஒரு 12 லிட்டர் 13 லிட்டருங்க. இதை வச்சு 20 கறக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு போடுறோமோ அந்த அளவுக்குங்க. நல்லா உங்களுக்கு மடி லூஸ் இருக்குது, ஒரு 5 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ பட்ஜெட் விலைக்கு இந்த பட்ஜெட் விலைக்கும் எடுத்து கொடுத்துருக்கோம், பெரிய பட்ஜெட்லயும் எடுத்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு மீடியமான பட்ஜெட் விலைக்கு அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருக்கோம். நடந்துங்க பார்க்கலாம். எந்த தேவைக்கு வந்தாலும் நம்ம எடுத்து கொடுக்கணுங்க. எடுங்க. எல்லா ஊருக்கும் எல்லா இதுக்குமே வந்து இங்க செட் ஆகும். எல்லா இடத்துக்கும் செட் பண்ணிக்கலாங்கண்ணா. மாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு வாங்கிக்கலாங்கண்ணா. ஹை ஓகே ஓகே. நான் நல்லா உங்க ஹைட்டுக்கு வந்து பிடிச்சிருக்கீங்களா? ஆமா சக்தி, நல்ல பிரீடான மாடுங்கண்ணா. அதாவது கருப்பு வெள்ளை மட்டுமே நம்ம வச்சு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிரீடு பொசிஷன் அமைக்கிறத நம்ம HF தாங்க. நம்ம 2 நேரம் கறவை வந்து ஒரு 25 லிட்டர் சொன்னாருன்னா ஒரு 20 லிட்டருக்கு எபோ அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து என்னன்னா கொஞ்சம் வெயிலுக்குலாம் தாங்குங்க. வெயில் அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் வராதுன்னா. இது போறது வந்து நான் பார்த்தோன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். டைம் ஆகும் இதெல்லாம். நான் இது உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. நல்லா உங்களுக்கு கறவை தரமா இருக்குதுங்க. நல்லா காம்படி வெளிங்க, நல்ல அடர் பொசிஷனா கரெக்டா வருங்கண்ணா. இது ஒண்ணுதான் எடுத்திருக்காங்களா? ஆமா, இது ஒரே மாதிரி தான் எடுத்திருக்காரு. நம்ம வந்து போக்கு வண்டியில தானே இறக்கி கொடுக்கணும். நமக்கு வந்து பைபாஸ்ல அந்த திருவண்ணாமலை போற பைபாஸ்ல இறக்கி கொடுத்துரும். அங்க இருந்து தனியா வண்டி வச்சுக்கிறேன்ட்டாருங்க. ஓகே ஓகே. சோ இந்த வாரம் வந்து ஈத்து மாடு எடுத்திருக்கீங்க போல. நான் ஈத்து மாடு வந்து எப்படின்னா அந்த கறவை முக்கின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அதை கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மாடு கொஞ்சம் பராமரிக்க தெரியும். அது அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு 3 கண்ணு வச்சிருந்தா கூட போதுங்க, எனக்கு வந்து போனோடனே கறவை இருக்கணுங்க. ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2-3 கண்ணுக்கு வெயிட் பண்ணி நம்மளோட கறவை எடுக்க முடியாது. போனே எனக்கு கறவையில இருந்தா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குனாங்க. அந்த ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பாருங்க, எனக்கு வந்து ஒயிட் மெஜாரிட்டி வேணாங்க, ஆனா எனக்கு HF இருக்கணும். அந்த மாதிரி கான்செப்ட் கேட்டாங்க. உங்களோட பிரீட் செலக்ஷன் எனக்கு வேணும்னாங்க. இதானா HFங்க. HF அதாவது அந்த கருப்பு வெள்ளை மட்டும் தான் HFன்னு சொல்ல முடியாது. இது நல்ல ஒரு HF மாடு. உங்களுக்கு ஆல் பிளாக்ல ஓஷன் டைப் வந்துடும் வரைக்கும். கரை வந்து இது நம்ம இப்போ சொல்றத நம்ம 25 லிட்டர் சொல்றோம்னா, ஆனா நம்ம கண்டிப்பா 20 லிட்டர் கறக்குங்க. ஆனா இந்த மடி நீங்க பாத்தீங்கன்னா 10 லிட்டர் 5 லிட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா மடி மேட்டர்ன்ற மாதிரி மாட்டுக்கு வந்து மடி மேட்டரே கிடையாது. இதுல எல்லா விஷயம் இருந்தா அந்த பால் கறக்கும். இதுல எல்லாம் பாருங்க, அந்த மூஞ்சோட டைப்பு, மாடு ஸ்ட்ரெயிட் லைனு, உங்களுக்கு நல்ல காம்பு இடைவேளை, உங்களுக்கு அடர் பொசிஷனு, அதோட வித்து, அதோட அகலம் எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க. அதனாலதான் நம்ம சொல்ற மூலையோ நம்ம இவ்வளவு பெரிய மடி தொங்கி இருக்குது, நம்ம அதை தான் 30 லிட்டர் சொல்றதெல்லாம் இல்லை. இவ்வளவு பெரிய மடி தொங்கி இருந்தா தான் 30 லிட்டர் சொல்லணும், அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. விஷயம் தெரிஞ்சா எதை வேணாலும் சொல்லலாம். தெரிஞ்சுன்ற வரைக்கும் சொல்றோம். இது எப்படிங்க நான் சொல்றேன். ஸோ பிரீடு பிரீடு மெயினா இருந்தா மட்டும்தான் கறக்கும். எப்படிங்க பாருங்க, பிரீடோட செலெக்ஷன் பாருங்க. இதுவும் HF தான். இது வந்து நம்ம HFன்னு சொல்ல முடியாது. நல்ல குட்டை மூஞ்சி, இந்த இடத்துல குழி இருக்குது பாத்தீங்களா, நல்லா உங்களுக்கு கண்ணு துருத்துருன்னு இருக்குது. நல்ல சின்ன கழுத்துங்க. இங்க பாருங்க, மாடு நல்லா பிடிங்க, நேரா பிடிங்க, அங்க பிடிங்க. மாடு நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் தான். இங்க பாருங்க, இங்க பொசிஷன் வந்து பாருங்க, இந்த இடத்துல நல்லா அகலமா இருக்க வரைக்கும் தான் நமக்கு வந்து லாக்டேஷன் கூடுதலாக கொண்டு போக முடியும். இந்த இடத்துல அகலம் குறுங்கிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து ஒட்ரசன் பிரச்சனை, உங்களுக்கு வந்து கண்ணு வெளியே வர்றது அதெல்லாம் சிரமமா இருக்கும். எப்பவுமே இந்த அகலக்கட்டு இருக்கிறப்ப நல்லா இருக்கும். இங்க வந்து பாருங்க, நல்ல அகலக்கட்டு, நல்லா ஸ்டாண்டிங் பொசிஷன், நல்லா காம்பு இடைவெளிங்க. அடர் பாருங்க, இங்க இருந்து இறங்கி இது வரைக்கும் இருக்கு, முன்னாடி லென்த் வரைக்கும் இருக்கு. இது வந்து நல்லா மில்க் லோட் ஆகும். மில்க் லோட் ஆகுறப்ப நம்ம கறவை நல்லா இருக்கும். கொஞ்சம் தள்ளுங்க. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு அடர்றத பாருங்க. இதுல முட்டி கீழே வராதுண்ணா, முட்டிக்கு மேல அரடி இருக்கும். நம்ம வந்து மில்க் லோட் ஆகிறப்பதான் இந்த மடி தெரியும். 2வது லாக்டேஷன் கூட முட்டி கீழே தங்குறோம். அது வந்து நமக்கு ஒரு நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீடியோல லைவா பாக்குறதா ஒரு 3 கண்ணு போட்டா மட்டும்தான் அந்த அடர் வந்து இப்படி தொங்கி வரும். ஆனா இதை நீங்க 3-4 கண்ணு போட்டா கூட இந்த அடர் தொங்கி வராது. இது வந்து காம்பாக்ட் அடர். காம்பாக்ட் அடர்ன்றப்ப நம்ம அடர் தொங்கி வரும். அதோடைய அகலம், லித்து, அதோட லென்த்து, அதோட ஷேப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இது காம்பு இடைவெளி, இந்த காம்போடைய நிப்பிளோட லென்த் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதனால மாடோட செலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். இங்க இந்த மில்க் லோடு இதுவா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா லோட் பண்ணும் பிரீடு மாடு தான். அது வந்து நம்ம ஒரு 30 லிட்டர்ஸ் மேல 40 லிட்டர்ஸ் மேல கறக்கிற மாடு லோட் ஆகும். இது வந்து ஒரு 20 to 25 லிட்டர்ஸ் எவ்வளவுதான் லோட் ஆகும். நல்ல மாடுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னா. உங்களுக்கு வந்து இந்த மேஸ்டிஸ் பிரச்சனை வராது. அடர் வந்து ரொம்ப தொங்கிட்டு இருந்தா மேஸ்டிஸ் பிரச்சனை வரும். 2வது வந்து அந்த மாட்டுக்கே ட்ரெஸ்ட் ஆயிரும். இந்த மில்க் லோடர் அப்ப மாடுக்கே ட்ரெஸ்ட் ஆகும். இந்த 2 மாடு வந்து என்ன லாக்டேஷனு? ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 6 பல்லு ஆயிடுச்சுன்னா 2வது லாக்டேஷனுங்க. கொஞ்சம் மாடு வந்து உடைச்சலான மாடுங்கண்ணா. இந்த மாதிரி மாடு இருக்கிறப்பதான் நம்ம கறவையில வருங்க.
கரவேலூர்னா இது ரெண்டுமே பார்த்தோன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போகுதுங்கண்ணா. கடலூர் டிஸ்ட்ரிக்ட். அவர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு, ஒரு 10 மாடு வச்சிருக்காரு. இப்போ வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மொட்டை டைப்ல மாதிரி கேட்டாரு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். அவர் சொல்லிட்டாரு எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், மாடு வந்து மெயினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும், இந்த விலைக்கு மேல தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பிக்சடா கொடுத்து சொல்லிட்டாரு. மாட்டுல வந்து ஒரு இந்த விலைன்னா ஒரு அப்படி ஒரு விலைய பண்ண முடியாது, இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு ஒரு எல்லை சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு மேல தயவு செஞ்சு என்னால அதுக்கு மேல அமௌண்ட் போட முடியாது, இவ்வளவு அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரவையில் இருக்குன்னா எனக்கு மாடு கொஞ்சம் உடச்சல இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நான் போயிட்டு அங்க தேத்திக்கிறேன். ரெண்டுமே இங்க லோக்கல் மாடு, பக்கா டைம் ஆகுது. ஆனா உங்களுக்கு ஒரு 10-20 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. ஒவ்வொரு மாடு 20 நாள் 10 நாள் அந்த மாதிரி டைம் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கறது 40 லிட்டர் கறக்குங்க, ஒரு 35 லிட்டர் கம்பல்சரி கறக்குங்க. 35. ஆமா, ரெண்டுமே லோக்கல் மாடுங்க. நடத்துறேன் பாருங்க, நடத்துங்க. இந்த மாடு ஒண்ணு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா, இதுவும் 20 லிட்டர் கறக்கும். ரெண்டு மாடு 40 லிட்டர் கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்கறது ஒரு 35 லிட்டர். மாடு நல்லா உடைச்சலான மாடு, நல்ல பிரீடு மாடு, நல்ல காம்பு இடைவெளி, பக்கா லோக்கல் மாடு, இங்கே லோக்கல் மாடு, நல்லா தீனி தண்ணிக்கெல்லாம் அடாப்ட் ஆயிருங்க. அது மாதிரி தான் கேட்டாரு. பல பக்கத்துல இருந்து மாடு எடுத்திருக்கேன், எனக்கு வந்து தீனி வந்து அடாப்ஷன் ஆக மாட்டேங்குது, அந்த ஒரு கான்செப்டுக்காக வந்தாரு. நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன மாதிரி ஃபீட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்சிமம் பார்த்தோன்னா கொஞ்சம் மேய்ச்சல்லையும் அடாப்ட் ஆகும், மேய்ச்சல் அடாப்ட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி மாடுங்க. எப்படி விலை பரவாயில்லையா? எப்படி இருக்கு விலைக்கு இது ரெண்டு பரவாயில்லைங்கண்ணா, விலைக்கு அனுசரிச்சு தான் வாங்கி கொடுத்துருக்குது. அது வந்து நம்மளுக்கு தலைச்சங்கடேரி வேணாங்க, எனக்கு வந்து கடை முளப்பு மாடா இருந்தாலும் ஒரு 2வது கண்ணு 3வது கண்ணு மாடா இருந்தாலும் எனக்கு வந்து மில்க் பர்பஸ் மட்டும்தான். ஒன்னு ஒரு 3 கண்ணுக்கு வச்சிருந்தா கூட போதுங்க, எனக்கு போன உடனே பால் கறக்கணுங்க. நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு கம்மியாக கறந்து அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது வேண்டாம், எனக்கு டைரக்டா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஒவ்வொரு மாடு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து 15 லிட்டர் தான் கேட்டாருங்க, 30 லிட்டர் தான் கேட்டாரு. நாம சொல்லி கொடுக்கறது 35 லிட்டர் சொல்லி கொடுக்குறோம். என்ன ஒரு ரீசன்னா, இது இவ்வளவு பெரிய மாடு, நம்ம இதோட பெரிய மாடு நான் 5 சொல்றோம், இதை கம்மியா சொல்றேன்னா இது பிரீட் இருக்குது, அதுக்கு உண்டான குவாலிட்டி இருக்குது, இது கண்டிப்பா கறக்கும், அதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்ப நம்ம எடுத்துக்கிறது ஈரோடு மாட்டு சந்தையிலங்க. ஈரோடு சந்தை. ஆமா, ஓகேண்ணா. நம்ம வந்து மொத்தமா கட்டுறதில்ல, அங்கங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க லோடு ஏத்த போறோம், அங்கங்க இருக்கிற மாடு அவதே கட்டி வச்சிருவாங்க. எல்லா இந்த வாரம் வந்து என்ன விலையில எடுத்து கொடுத்துருக்கு? இந்த வாரம் ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒரு HF ஒரு 70 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1 ரூபா வரைக்கும் எடுத்திருக்குன்னா, கொஞ்சம் கிடையிற டைப்பான மாடு வந்து அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போயிருக்கிறோம். நமக்கு ஜெர்சி மாடு வந்து ஒரு 50 ரூபாயில இருந்து நம்ம 70க்குள்ளே எடுத்திருக்குங்க. ஸோ கிடாரினா கொஞ்சம் கூடுதலா போகும். கிடேரி பொறுத்த வரைக்கும் வயசு இருக்கிற மாதிரி எப்பவுமே கூடுதலா போகும்னா அது மாட்டை பொறுத்து தான் போகுங்க. 70 ரூபாய்க்கும் கிடேரி இருக்கு, 1 ரூபாய்க்கும் கிடேரி இருக்கு, அதுக்கு மேலேயும் கிடேரி இருக்கு. HFல நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. கிடேரிலையும் சின்ன கிடேரி இருக்கு, 2 நேரம் 10 லிட்டர் கறக்கிற கிடேரி இருக்குது, 5 கறக்கிற கிடேரி இருக்குது, 20 கறக்கிற கிடேரி இருக்குது, 25 கறக்கிறது மாடு இருக்கு. அந்தந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துருக்கிறோம். இப்போ இனி வர சீசன்ல வந்து நமக்கு மார்க்கெட் மீடியமா தான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு எடுத்து கொடுத்துருக்கேன். மெயினா வர கஸ்டமருக்கு வந்து நம்ம கிட்ட கேட்கறதே, ஏன்னா எனக்கு நல்லா பால் கறக்கணும், அவன் கேட்கறது நல்லா பால் கறக்கணும், நல்ல மேய்ச்சலா இருக்கணும், எனக்கு எந்த தீனி போட்டாலும் குடிக்கணும், எனக்கு வந்து விலை முன்ன பண்ண இருக்கணும்னாங்க. நம்ம எல்லாமே பார்த்து தான் எடுத்து கொடுக்க முடியும். நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம்னா அந்த 3 மணி நேரத்துல எழுதினா தான் பாஸ்ன்ற மாதிரி. நீங்க நான் இதெல்லாம் எல்லாமே சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனா தான் ஒரு மாணவன் பாஸ்ன்ற மாதிரி. எல்லா டைப்லும் கரெக்டா இருந்தா தான் நம்ம கரெக்டான ஒரு தொழிலுக்கு அழகு. நமக்கு வந்து மாடும் தெளிவா இருக்கணும், அந்த மேய்ச்சல்லையும் கரெக்டா இருக்கணும், நமக்கு வந்து இப்போ மில்க்கும் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் மீடியமா இருக்கணும், எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் அது மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு இந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுத்துருவோம். இந்த சந்தையில இருந்து என்ன கறவையில இருந்து எடுக்கலாம் நம்ம? இந்த சந்தையில 2 நேரம் 10 லிருந்து 15, 20, 25 லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கலாம், 30 லிட்டர் வரைக்கும் கூட எடுக்கலாம். எல்லா தேவைக்கும் வருது, எல்லா தேவைக்கும் எடுக்கலாம். ஒரு வீட்டு தேவைக்கு, ஃபார்ம் தேவைக்கு, மேய்ச்சல் முறை, ஒரு ஹைடெக் ஃபார்ம் கூட எடுக்கலாங்க. எல்லாம் வந்து என்ன டைப் மாடுகளும் வரும்? எல்லா டைப் வரும், HF வரும், ஜெர்சி வரும், சிந்தி வரும், அப்புறம் வந்து சாகிவால் கிராஸ் வரும், அப்புறம் கிர் கிராஸ் வரும், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரெட் சிந்தி, ஜெர்சி, HF, அப்புறம் ஆல் பிளாக், எல்லா டைப்பும் வருதுங்க. ஓகேண்ணா. எவ்வளோ நேரத்துக்குலாம் வரலாம்? காலையில ஒரு 2:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்கண்ணா. 2:30 மணிக்கு வந்தா கூட ஓகேங்கண்ணா. 2:30 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். 2:30 மணிலேருந்து ஒரு விடிகாலம் 6 மணிக்குள்ள வந்தா கொஞ்சம் ஆப்ஷன் நல்லா இருக்கும், தெளிவா பார்த்து எடுத்துக்கலாங்க. ஓகே. ஸோ வந்தவங்களாம் எல்லாம் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண கடலூருக்கு தானே தனியாக வண்டி வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா கடலூருக்கு நமக்கு அந்த சைடு போகாதனால கடலூர்லேருந்து கொஞ்சம் உள்ள போகணுன்னாங்க. 2 மாட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு பிக்கப் போட்டு கொடுத்துருக்கேன்.